ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 2026-2027க்கான மருத்துவம், MBBS மற்றும் பல் மருத்துவத்துக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.0% இடஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிறவி மாணவர்களுக்கான ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 13/8/2026 ஓமந்தூரார் அரசு மருத்துவ கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா லெக்சரர் ஹால் 2ல வந்து இந்த கவுன்சிலிங் நடக்குது. இதில் கரெக்டாக சொன்ன மாதிரி 8 மணிக்கான கவுன்சிலிங் என்ன டைம் கொடுத்தாங்களோ அந்த டைமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 8 மணி, 8:30 மணி, 9 மணி அப்படின்ட்டு 7.5% வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு 2 செஷனாக கூப்பிட்டுருக்காங்க. 10 மணிக்கு ஒன்று, 12 மணி ஒன்று. நிறைய பேரண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய கனவு பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு சந்தோஷத்துலேயும் மகிழ்ச்சியிலும் இருக்காங்க. நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7.5% தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை இது லெக்சர் ஹாலில் வந்து கவுன்சிலிங்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை கூப்பிட்டுருக்காங்க. இதில் 7.5%ல் 599லேருந்து 433 மார்க்ஸ் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நிறைய மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் மட்டும்தான் இப்போ வந்து கூப்பிட்டுருக்காங்க. 7.5% வந்து 10 o'clock. மாணவர்கள் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஊரில் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியிலேருந்து லாவண்யா அப்படின்னு குழந்தை வந்திருக்காங்க அவங்க பேரண்ட்டோட. இவங்க என்ன பண்ணாங்க, என்ன தமிழ் வழியில் படித்து இவங்க வந்து 7.5%ல் குவாலிஃபை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். இப்போ இன்னைக்கு வந்திருக்கீங்களா? 7.5% குவாலிஃபை ஆயிருக்கீங்க. சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு சார். ஆங்கில வழியில படிச்சீங்களா? ஆங்கில வழியா தமிழ் வழியா? தமிழ் வழி சார். தமிழ் வழியில படிச்சு சீட் எடுக்கிறது சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு சார். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு சந்தோஷம் சார். எனக்கு சந்தோஷம் இருக்கு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி அவங்க ஈஸியா படிச்சாங்களா இல்ல கஷ்டம் இருந்தது? கஷ்டப்பட்டு தான் சார் படிச்சாங்க. ஆமாம் சார். மற்ற மாணவர்களுக்கு என்ன சொல்றீங்க? தமிழ் வழியில படிச்சு எடுத்திருக்காங்க குழந்தை. 7.5 இருந்தா ரொம்ப நல்ல சான்ஸ். 7.5ல ஓகே. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் எடுக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு எடுக்க முடியும் சார். நம்ம தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்க எதனா சொல்லணும்? கண்டிப்பா முயற்சி பண்ணா எடுக்க முடியும் சார். ஓகே. லாவண்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ் வழியில் யாருனா இருக்கட்டும், ஆங்கில வழியிலாம் இருக்கட்டும், முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே முடியும். இங்கே நிறைய மாணவர்கள் வந்திருக்காங்க. தமிழ் வழியில் தமிழ்நாட்டில் வந்து படிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சீட்டு எடுக்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. இங்கே சார் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிலேஷன் வந்து லாவண்யாவோட ரிலேஷனும் இருக்காங்க. கருத்துக்களை சொல்லுங்கள். அதான் என்னுடைய ஸ்டூடெண்ட் இவங்க லாவண்யா. அவங்க கவுன்சிலிங் வந்திருக்காங்க 7.5ல் தமிழ் மீடியம் படித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து 7.5ல் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கிது. அது நம்ம பார்க்கும்போது நமக்கு பெருமையாக இருக்குது. இன்ஸ்டியூட்டில் ஆர்ஜிஆர் இன்ஸ்டியூட்டில் அவங்க சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிற ஆர்ஜிஆர் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க. நல்ல ஒரு பெஸ்ட் கோச்சிங் சென்டரு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க நல்லா தயார் பண்ணி பசங்களுக்கு செலக்ட் ஆகிற அளவுக்கு தயார் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆசிரியரும் பக்கத்தில் இருக்கார். குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்த ஆசிரியரும் கூட வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்க. சீட் எடுத்ததுமே திருப்பியும் நிறைய பேர் இப்போ தான் உள்ளே போகிறாங்க. இன்னும் சீட் அலாட்மெண்ட் இன்னும் போடலை, ஸ்டார்ட் ஆகலை. ஆனதுமே நம்ம வந்து திருப்பியும் நம்மளுடைய பதிவுகளை போடலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி.